அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களுடைய ஷஹர் டு இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்றைக்கி இந்த விளாக் எடுத்துகிட்ருக்கேன். விடிய காலையில் ஒரு 3:45 மணிக்கு எழுந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நம்ம சக்கரை சாப்பாடெலாம் வந்து சூடு செய்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அம்மா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்திரிச்சி சாப்பாடெலாம் சூடு பண்ணிவிட்டு டீலாம் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எழுந்திரிப்போம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேன்றதால ஸ்கூல் லீவு. ஸோ பையனும் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை எழுப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். அன்றைக்கி ஷகர்கான சாப்பாடு சிக்கன் கிரேவி அண்டு கருவாடு தொக்கு மாதிரி செஞ்சுருந்தோம். கோஸ் பொரியல், பக்கடோ வச்சுருந்தோம், தயிர் வச்சுருந்தோம். தயிர் போட்டு சாப்பிட்றது வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா தான் அது வந்து கொஞ்சம் நோன்பு டைமில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் மட்டும் சாப்பிட்டுப்பேன். என் பையனுக்கு அவர் வந்து சாப்பிட சொன்னால் தூங்கி தூங்கி விடுவான். அதனால் வந்து அம்மா ஊட்டி விட்டுட்டாங்க. மணி 4:15 ஆகிடுச்சு. நாங்களுமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நோன்பு நேரத்தில் எல்லாருமே ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து உட்காந்து சகர் செய்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சில டைமில் சகர் நேரத்தில் என்னோடய குட்டி பையனும் எந்திரிச்சு வந்துடுவார். அவரும் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க. சகர் சாப்பிட்டு முடித்த பிறகு வாழைப்பழம் வேணாலும் சாப்பிட்லாம். பட் எனக்கு அன்றைக்கி பிடிக்கல. அதனால் வச்சுட்டு டீ மட்டும் எடுத்து குடிச்சிருவேன். டீ குடிக்கிறேன்னா என்னவோ தலைவலி இருக்க மாதிரியே இருக்க ஒரு ஃபீல் ஆகும். பட் அதனால் டெய்லியும் டீ கொஞ்சம் குடிச்சிருவது. ஷஹர் டைமில் எப்போவுமே வந்து ஹாட் வாட்டர் மட்டும்தான் நாங்கள் குடிப்போம். வெதுப்பான தண்ணி, பச்சை தண்ணி குடித்து பார்த்தோம்னா அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டதெல்லாம் திரும்பி வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால எப்போவுமே வந்து ஹாட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நேரத்துக்கு. ஷஹர்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஷஹர் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டைமில் தெருவில் எடுத்து வீடியோ எடுத்து பார்த்தா இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் இருட்டு, கொஞ்சம் பகல் விடிகிற மாதிரி தான் இருந்தது. தொழுகைக்காக எல்லாரையும் அழைச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பள்ளிவாசல்ன்றதால எல்லாருமே தொழுக போயிட்டு இருந்தாங்க. எங்கள் பையனும் தொழுக கிளம்பிட்டார். வீட்டில் நாங்களுமே ஃபஜ்ர் தொழுதுட்டு குரான் கொஞ்ச நேரம் ஓதிட்டு இருப்போம். அதுக்குள்ளே பையனை வந்து தொழுதுட்டு வந்த பிறகு நாங்கள் தூங்கிடுவோம். 5:30 ஆயிரும் அப்படின்னு நாங்கள் தூங்குறதுக்கு. அப்போ தான் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் காலையில் பசங்களை எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு 7 மணிக்கு எழுந்திரிக்க முடியும். அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். கொஞ்சம் லேட்டாக கூட தூங்கி எழுந்திரிக்கலான்னு சந்தோஷத்தை தூங்க போயிட்டேன். தூங்கி எழுந்திரிச்ச பிறகு எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜும்மா தொழுகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மதியானம் மணி 12:15 ஆகுது. இந்த வாரம் ஜும்மா தொழுகைக்கு பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுனால ரொம்பவே ஹாப்பியாலாம் கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. அன்றைக்கி வரைக்குமே எனக்கு வீடியோ எடுக்கும்போது தெரியாது இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு அப்புறம் தான் எங்கள் பாப்பா சொன்னாங்க வெளியில் போகலாம் கிளம்புங்கன்னு சொன்ன பிறகு ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். வாங்க இப்போது எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். மணி இப்போது 5 ஆகுது. எப்படி நோன்பு வந்து வெளியில் தான் திறக்க வேண்டியது இருக்குன்றதால நாங்கள் ரோஸ் மில்க்கு சர்பத் அந்த பேரிச்சம்பழம் எல்லாமே நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போத்தீஸ் தான் போயிருந்தோம். போத்தீஸில் வந்து அண்டர் கிரவுண்டில் அங்கே பார்க்கிங்கில் வந்து நோன்பு திறக்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நோன்புக்கு திறக்கிறதுக்காக நோன்பு கஞ்சி, வடை, வாழைப்பழம், பேரிச்சம்பழம், ஜூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அங்கேயே நாங்களும் எடுத்துகிட்டு போனதை வச்சு நோன்பு திறந்துட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து ஸ்டெப்ஸ் கிட்டே வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து பையனை வந்து ஸ்வீட் கார்னை பார்த்துட்டான். பார்த்ததுலேருந்து எனக்கு ஸ்வீட் கார்ன் வேணும் ஸ்வீட் கார்ன் வேணும்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சரிவா அதையும் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த குட்டி பையனுக்கு ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன்னா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் அதெல்லாம். அவருக்குலாம் பார்த்தோன்னே வாங்கி கொடுத்துடணும். நாங்கள் சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து சாரீஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. சாரீ இந்த வாட்டி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வருஷத்தில் ஒரு சாரீ எடுத்தாலுமே அது பீரோவில் தான் இருக்குது. நான் கட்டுறதே இல்லை. சரி இந்த வாட்டி சாரியே வேணான்னு சொல்லிட்டு நான் சாரீ வாங்கவே இல்லை. அம்மாவுக்கு சாரீ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிட்ஸ் ஃப்ளோருக்கு போயிட்டோம். கிட்ஸ் ஃப்ளோரில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அந்த மாதிரி ப்ரைஸும் வந்து ஹையாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. குவாலிட்டி பொறுத்து நல்லா இருக்கும் ட்ரெஸ். அதனாலேயே வந்து என்னோடய கிட்ஸ் பிறந்ததுலேருந்தே நான் வந்து இவங்க 2 பேருக்குமே போத்தீஸில் மட்டும்தான் எடுப்பேன். வேறு எங்கேயுமே போய் எடுக்க மாட்டேன். வேறு கடைங்கள்லாம் போனால் வந்து ட்ரெஸ்ஸு நம்ம கேட்குறது மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. நியூ கலெக்ஷனாக ஏதோ 1, 2 தான் எடுத்து காட்டுவாங்க. அதுக்கு மேலே எடுத்து போட மாட்டாங்க. இங்கே மட்டும் நம்ம ப்ரைஸு, நம்ம டிசைன், கலர் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். கடல் மாதிரி இருக்கும். எவ்வளோ வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கேஷ் கவுண்டருக்கு போகிற வழியில் டாய் செக்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க டாய்ஸை பார்த்துட்டு என்னோடய பையன் வந்து என்னோடய பர்த்டேக்கு இதை வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் ஓகேன்னு சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதே ஃப்ளோர்லேயே கேர்ள் பேபிஸ் ட்ரெஸ்ஸஸும் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே. எப்போ நான் ட்ரெஸ் எடுக்க போனாலுமே அந்த செக்ஷன் போய் பார்க்காம வரமாட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவேன். என்னுடைய பசங்களுக்கு இந்த பக்கம் நான் வந்தாலே பிடிக்காது. ஏமா ட்ரெஸ் இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பானுங்க.
என்னுடைய குட்டி பையன் அவருக்கு வாட்ச் வேணும்னு பார்த்து கேட்டுட்டு இருந்தான். வாட்சில் டைம் பார்த்து சொல்லு, உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். பட் டைம் பார்க்க தெரியல. டைம் என்ன சொல்லு, டைம் என்ன இப்போது? நான் கேஷ் கவுண்டர் போயிட்டு வர நேரத்தில் பார்த்தா என்னோடய தம்பி பிள்ளைக்கும் ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கே தெரியாது எப்படான்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். தராவிக்கு டைம் ஆகிடுச்சுன்னு. எப்போ புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டாலுமே உடனே அதை பிரித்து பார்த்துடணும், இல்லைனா எனக்கு நைட்டு தூக்கமே வராது. அன்றைக்கி வந்தோடனே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொழுகைக்கு போயாச்சு. அதனாலேயே மறுநாள் தான் பிரித்து பார்த்தேன். பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மறுநாள் ஃபஸ்ட்டு உடனே ட்ரெஸ்ஸை பிரித்து பார்க்க வேண்டிய வேலை தான். அம்மாவோட சாரீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும். கிட்ஸோட ட்ரெஸ்லாம் எல்லாமே எடுத்து தனியாக பிரித்து வச்சா தான் ஈத் அன்னைக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்குமே குர்த்திஸ் வேறு ஷாப்பில் நான் வாங்கிட்டேன். ஒரு டைம் விசிட் பண்ணலான்னு போனால் அந்த பக்கம் போகும்போது நானும் எனக்கு 2 குர்த்திஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மா இந்த சேரீ தான் எடுத்துருந்தாங்க. அவங்க ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி எதுவுமே கிளிட்டர் எதுவுமே போட மாட்டாங்க. அதனால் லைட்டாக பிரிண்ட் இருக்க மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த சேரீ எடுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னாங்க எடுத்துட்டாங்க. பெருநாளுக்கு எப்போவுமே கிராண்டான சாரீஸ் இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வீட்டில் அப்போது பட்டு சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஈத் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கட்டிட்டு வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி சாரீஸ் மட்டும் தான் எடுப்போம். டெய்லி வியர் பண்ணுற மாதிரி பூனம் சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ என்னோடய பசங்களுக்கு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். என்னுடைய குட்டி பையனுக்கு 4 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். போத்தீஸில் என்னுடைய குட்டி பையனுக்கு அவன் தகுந்த மாதிரி அந்த வயசில் எந்த ட்ரெஸ்ஸும் கலெக்ஷன்ஸும் அதிகமாக இல்லை. நான் ஃபேண்ட்டு ஷர்ட்டோட சேர்த்துருக்க மாதிரி பார்த்தேன். பட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் எதுவும் நல்லா இல்லை. அதனால டவுசர் அண்ட் ஷர்ட் இருக்க மாதிரி எடுத்துட்டேன். என்னுடைய குட்டி பையன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது அதிகமாக விலை இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுத்தான். ஆனால் அதை பார்த்துட்டு அம்மா சொல்லும் இது ட்ரெஸ் அதிகமாக இருக்குது விலைன்னு சொன்னோடனே ஓகேம்மான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. ஓகேம்மா இது விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காட்டினேன். ஓகே நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் என்னுடைய பர்த்டேக்கு போட்டுக்கிறமான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தார். பொதுவாக பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன், புது ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டேன். பெருநாள் கழித்து அடுத்த வாரம் அவனுடைய பர்த்டே வருதுன்றதில் சரி ஒன்று போட்டுக்கணும், புதுசு எடுத்து போட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ண போகும்போதே நான் அவனுக்கு பசங்களுக்கு நிறைய தேவையான ட்ரெஸ் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவேன். அன்றைக்கி வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே டவுசர் தான் வாங்கியிருந்தேன். எந்த ஷர்ட்டுக்கு டவுசர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது தனியாக எடுத்திருந்தேன். ஃபேண்ட்ஸ்லாம் தனியாக எடுத்துருந்தேன். டெய்லி வேர்க்கு போடுற மாதிரியும் கொஞ்சம் பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். டிஷர்ட்ஸ் தனியாக எடுக்கும்போது அது கூட சேர்த்து மேட்ச் பண்ணி இதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க ட்ரெஸ்ஸஸ் என்னுடைய பெரிய பையனோடது. இவனுக்கு எப்போவுமே ஃபேண்ட் செட்டு 2 மேட்சாக போத்தீஸில் கிடைக்காது. ஷர்ட் தனியாக, டிஷர்ட் தனியாக, ஃபேண்ட் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனாலேயே நோன்புக்கு முன்னாடி நாங்கள் 2 ட்ரெஸ் ஆல்ரெடி ஒரு ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் எப்போவுமே ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து தான் எடுப்பேன். என்னுடைய பெரிய பையனுக்கு அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு எது பார்க்குறானோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன விலைன்னு 1000 ருபீஸ் சொன்னால் கூட 1000 ருபீஸ் தானா அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு எடுப்பான். ரொம்ப நாளாக பிளாக் டிஷர்ட்டில் ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி கேட்டுட்டு இருந்தான். அது எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. போத்தீஸில் இருந்துச்சு, பார்த்தா 1000 ருபீஸ் போட்டிருந்துச்சு வெறும் டிஷர்ட் மட்டுமே. எனக்கு அந்த டிஷர்ட் வாங்கி கொடுக்க விருப்பமே இல்லை. அப்புறமா 400ல் ஒரு பிளாக் டிஷர்ட்டில் இருந்துச்சு, அதை தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஃபேண்ட் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் என்னோடய செலெக்ஷன் இல்லை, அவங்களுடைய தாத்தா அவங்க அப்பாவோடைய செலெக்ஷன்ஸ் தான். இந்த ப்ரைஸ்லாம் ஓவராக தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கெலாம் நான் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எங்கள் வீட்டு குட்டீஸோடது. என்னோடய தம்பி மகளுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. ஒரு நிமிஷம் கூட ஆகலை இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. நான் பில் போட்டு வரதுக்குள்ளே எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸை. ஆல்ரெடி வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஃப்ரண்ட்லேயே ஃபஸ்ட்டில் தொங்குச்சு இந்த ட்ரெஸ்ஸு, அதை வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸு என்னுடைய தம்பி மகனுக்கு பிறந்து ஒரு 3 மாதம் ஆகுது. அவருக்கான ட்ரெஸ் தான் இது. இவருக்குமே நான் வாங்கலை, அம்மாவே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.